எப்போவுமே எல்லாரும் ஜெயிப்போம் தான். ஐயா நீங்கள் நம்ம 1 லட்சம் ஓட்டில் ஜெயிப்போம் 2 லட்சம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்களா எல்லாரும். ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்காங்க பிரச்சாரத்தில். அந்த டீ கடைக்காரரை கூப்பிட்டு, ஏன்ப்பா இங்கே யாருப்பா ஜெயிப்பாங்கன்னு, ஐயா நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொன்னாங்க. நீ தான்டா உண்மையை சொல்கிற. நீ முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான். 1 பைசா இல்லாமல் ஒரு தயாரிப்பாளரை உருவாக்கியிருக்காருன்னு சொல்ல வரேன். இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று தான். நான் திமுகவில் அபிஷியலாக உறுப்பினர் கிடையாது. ஆனாலும் திமுக கட்சிக்காக நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. தெருவாக போய் நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆட்சியை கலைக்கணுன்ற முடிவுக்கு அகில இந்திய தலைமை திரு ராஜீவ்காந்திகிட்ட சொல்லி ஏதோ பண்ண வைக்கிறாங்க. பண்ணுறப்ப தான் கோவிச்சுக்கிட்டு வெளில வர்றார். இல்லை இது வந்து தவறு. எப்படி அண்ணா வந்து எம்ஜிஆரை உபயோகப்படுத்தினாரோ அது மாதிரி இவரை முன்னிறுத்தி அப்போவே செஞ்சுருந்தா அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி பாதையில் போயிருக்கும். இவருடைய தன்மானத்துக்கு, இவருடைய சுயமரியாதைக்கு எங்கே இழுக்கு ஏற்பட்டாலும் அங்கே இருக்க மாட்டார். அந்திமனை நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரை பற்றிய நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப் பேரவையின் தலைவரும் சிவாஜியுடன் பணியாற்றியவருமான சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் வந்து சிவாஜி ஐயாவுடைய கடைசி காலத்தில் அவரோட பணியாற்றியிருக்கீங்க. அவருடைய கட்சி அலுவலகத்திலையும் இருந்திருக்கீங்க. எப்படி உங்கள் முதல் சந்திப்பு சிவாஜி ஐயாவோட? முதல் சந்திப்புன்னாக்க அவர் படத்தின் மூலமாக தான். ஏன்னா நேரில் பார்த்த மாதிரி நான் உணர்ந்தேன். ஊரில் நான் எங்களுடைய கிராமத்தில் தான். அப்போ அது ரிலீஸ் படம் எங்கள் கிராமத்துக்கு வராது. ஒரு ரிலீஸ், 2 ரிலீஸ், 3வது ரிலீஸ் தான் வரும் கிராமம். அந்த மாதிரி கட்டத்தில் நான் தில்லானா மோகனாம்பாள் தான் முதல்ல எனக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்த படம்னு வச்சுக்கிங்களேன். அப்படி பார்க்குறப்ப அவரை உண்மையிலேயே நான் நேரில் சந்தித்த மாதிரி தான் உணர்ந்தேன். ஏன்னா எங்களுடைய ஊரில் வந்து நாதஸ்வர வித்வான்கள்லாம் நிறையா இருக்கிற ஊர். அந்த சூழ்நிலையில் நான் அந்த படத்தை பார்க்குறேன். முதல்ல பார்க்குறப்ப எனக்கு பதிவு எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதில் பதிகிறப்ப நானே கூட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அவர் சிவாஜி மாதிரி வாசிக்கலை இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கேன் நான். எனக்கு அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லைப்பா அதை வந்து அவர் வந்து வாசிக்கலை, அதெல்லாம் நம்ம மண்டையில் ஏறாது, அப்போ ஏறாது, அவர் தான் வாசிக்கிறாரு அப்படின்னு தான் நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பாக நான் உணர்கிறேன். அதற்கு பிறகு எங்கள் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு மெயின் ரோட்டில் போகிறப்ப அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எம்ஜிஆர் போகிறார், அந்த ரோட்டில் போகிறப்ப எங்கள் இதுலேயே எப்பொழுதும் போல் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள்னு இருப்பாங்க. ஸ்கூல் லெவல்லையும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்லையே சொல்கிறேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் லெவல்லையே இருக்கிறவங்க கூட சிவாஜி ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள்னு இருப்பாங்க. இருக்கிறப்போ ஒருத்தர் எம்ஜிஆர் படத்தை ஒருத்தர் வரைஞ்சி ஏதோ காட்டுறதுக்காக போய் ஏதோ பண்ணாருன்னாரெலாம் சொல்லுவாங்க எனக்கு. அதுக்கு பிறகு சிவாஜி அவர்கள் அந்த ரூட்டில் போகிறாருன்னு நம்மளும் அது மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நின்று போய் பார்த்து கிட்ட முண்டி அடித்து நின்று பார்த்துருக்கேன். கிட்ட போய் நின்று பார்த்தேன். ரொம்ப கிட்ட போக முடியலன்னு வச்சுக்கலாம், கை கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் முடியல. நம்ம சின்ன பையனாக இருந்ததுனால எல்லோரும் எங்கள் அண்ணன்லாம் கூப்பிட்டு போனாங்க. அது மாதிரி சந்திப்பு அடுத்தது. அதற்கடுத்து படிப்பு முடித்துட்டு சென்னைக்கு வரோம். சென்னைக்கு வந்த பிறகு இந்த சிவாஜி மன்றம் அலுவலகத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி அவரை பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு நேராக இருந்தது. அவரை நேராக சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சிவாஜி மன்ற அலுவலகத்துக்கு போகிறது பட்டப்போ தான் அப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி புதிய கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சி அலுவலகம் அவருடைய வீட்டு அனெக்ஸ்லேயே இருந்துச்சு. வீட்டுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அங்கே எல்லாரையும் உள்ளே விட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பக்கத்தை திறந்து விட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு விடுவாங்க. அங்கே போகிறப்ப அப்போ தான் வருவார். வர்றப்போ தான் நேரில் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு, அவருடைய நேரில் முகத்துக்கு சந்திக்கிறோம். அப்படியே ரெகுலராக போக ஆரம்பித்தப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு தமிழில் லெட்டர் ஒன்று டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே யாரும் இல்லை, அப்போ இல்லை. நான் வந்து தமிழில், இங்கிலீஷில், தட்டச்சில் நான் படித்திருந்தேன் அப்போ. உடனே நான் டைப் பண்ணி தரேன், எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் டைப் பண்ணி தரட்டுமான்னு கேட்டோன்னே டைப் பண்ணுனாங்க. அவருக்காக டைப் பண்ணுறேன். முதல்ல அவரை பார்க்கணுன்னு நினச்சவன் வந்து அவருக்காக ஒரு கடிதமே டைப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து வாங்குகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சவொன்னே அப்புறம் என்னெல்லாம் கேட்குறப்ப நான் இங்கேருந்து வரேன். ரைட், ஓகே, அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்னை வந்து அந்த அலுவலகத்திலே சேர்றியான்னு ஒருத்தர் கேட்டாங்க, நீ ஒர்க் பண்ணுறியான்னு. கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் ஒரு வழக்கறிஞர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டைப்பிஸ்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இவர்கிட்ட வேலைன்னு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது எனக்கு. உடனே இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே இருந்தேன், அலுவலக பொறுப்பாளர், அதுக்கு இதுன்னு இருந்தோம். இதுதான் என்னுடைய சந்திப்பும் அவரோட பழகினதும். அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கி பழகணும். அவர்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய ஒருத்தரை பார்த்தேன். நீங்கள் சில பேரை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அட்மையர் பண்ணுவோம்.
கிட்ட போன பிறகு இவரா அப்படின்ற மாதிரி தோணும் சில பேருக்கு. ஆனால் அந்த அட்மைரேஷன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமானதை பார்த்தேன். கிட்ட போகிறப்ப அவருடைய குணநலன் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு வெகுளியாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதரை பார்த்தேன். அதுதான் என்னுடைய சந்திப்பும் அவரோட சேர்ந்தது. ஆனால் அவர் சட்டுன்னு கோவப்படுவார் அப்படி கேள்வி, உங்களோடது கோவப்பட்டிருக்காரா அந்த மாதிரி? இல்லை, கோபம் வந்து ரொம்ப பொய்க்கோபமாக தான் இருக்கும். உடனே சரியாயிடும். உடனே அது இதுதான் நீர்க்குமிழி மாதிரி தான். அவ்வளவு இதே பண்ண மாட்டேன். அதாவது நியாயமான கோபமாகவும் இருக்கும். ஏதாவது கோவப்பட்டால் கூட நியாயமான கோபமாக இருக்கும். அது வந்து நமக்கான நல்ல விதமான கோபமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ரெண்டாவது அவரோட நான் சந்திப்புன்னு சொல்கிறப்ப தூரத்தில் இருந்து பார்த்தது, அருகில் இருந்து பார்த்தது, அதுக்கு அடுத்தது அவருடைய டேபிள்லேயே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டது. அவர் ஊழியர்கள் எல்லாமே அவரோட ஊழியர்கள் எல்லாரும் இல்லை, நான் சில சமயங்களில் உள்ள இருந்திருக்கேன். சரி சரி. இருக்கிறப்ப சாப்பிட உட்கார்றப்ப போகிறப்ப உட்கார சொல்லுவார். உட்கார சொல்கிறப்ப அவர் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவனுக்கு போடு இவனுக்கு போடுன்னு எல்லாம் சொல்லுவார். நிறைய பேர் இந்த கட்சிக்காரங்களே கூட வருவாங்க. அவங்க அந்த வர்றப்ப டைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காரலாம். டைனிங் அது அவரோட டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் எப்பவும் சாப்பிடுவாங்க. அதை பற்றி பல கதைகள் கேட்டிருக்கேன். அவங்க வீட்டு சாப்பாடுன்றது ஷூட்டிங்க்கும் 10 பேர் 15 பேர் போகணும். அதுக்குன்னே சமையலுக்கு தனி ஆட்கள் வச்சுருந்தாங்களா? சமையலுக்கு ஆற்றல் இருக்கு. பெரும்பாலும் அவங்க அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க. அவங்க ராம்குமார் அவங்க மிஸ்ஸஸ் சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணுறப்போ அவங்க வீட்டு இவங்க தான் நிறைய பேர் சமையல் பண்ணுவாங்க. அசிஸ்ட்டுக்கு அவங்களும் இருப்பாங்க, கூட இருப்பாங்க, சமையலும் இருப்பாங்க. அவங்க வீட்டு பிரியாணி, அவங்க வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் ஷூட்டிங்க்கு போகிறப்ப நிறையா பேர் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக ஒரு நாள் வெயிட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் போகும். அது மாதிரி எல்லாம் செய்வார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச என்ன உணவு சார் நீங்கள் பார்த்து? எனக்கு தெரிந்து அவர் பிரியாணி சாப்பிடுவார். பிரியாணி விரும்பிய உணவு. மதுரையிலேருந்து ஐரை மீன் குழம்பு அங்கே மதுரையில் செஞ்சு வைகை ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்து இங்கே 12:30 கொடுத்துட்டு திரும்பி போயிடுவாங்க அவங்க. காலைல அங்கே செஞ்சு சரி குழம்பாவே செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவர் காந்தின்னு இருந்தார். அவர் விஆர் காந்தின்னு இருந்தார். அவர் மன்ற தலைவர். அவர்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டா அவர் எடுத்துகிட்டு வருவார். வாரத்துக்கு ஒரு நாள் போல் வருவார். வந்து எடுத்துகிட்டு சொல்கிறதோட எடுத்துகிட்டு வருவார். காலைல வைகையில் கிளம்பி அதான் சொல்கிறேனே, இங்கே வந்து கரெக்டாக சாப்பாட்டை கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப போயிடுவார். அதுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாம். அதை விரும்பி சாப்பிடுவார். அவர் விரும்பி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். நீங்கள் முதல் மரியாதையில் சீன் கூட மீன் சாப்பிட்ற சீன் வந்து ஃபேமஸ்ஸு. அவருக்கு அது பிடித்த உணவாக நான் பார்த்துருக்கேன். இப்போது சிவாஜி சாரோட நடித்தவங்க அவங்க நெருங்கி பழகின எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி அப்படி சொல்லுவாங்க. உதாரணமாக மனோரமா அம்மா சொல்லுவாங்க, வி.கே. ராமசாமி சார், மேஜர் சுந்தர் சார். அது அந்தளவுக்கு அவர் எல்லாரோடையும் ஒரு இது கேட்டாரா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் நடிகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொந்த படம் தயாரித்தா எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகத்தை வச்சு தான் நிறைய பேர் தயாரிச்சிருக்காங்க. நிறைய பேர் இவர் பாலாஜியாக இருக்கட்டும், வி.கே.ஆர் சொந்த படமாக இருக்கட்டும், எல்லாருமே இவரை வச்சு தான் சொந்த படம் எடுத்திருக்காங்க. இவங்க முதல்ல எடுத்தது அஞ்சலி தேவியே எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்த படமும் இவரை வச்சு தான் சொந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாருமே சொந்த படம் எடுத்ததெல்லாம். ஏன்னா இவர் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், இவங்களோட ஆர்டிஸ்ட்டு எதுவுமே இது பண்ணாமல். டைரக்டர் ஸ்ரீதர் முதல்ல கதைவசனகர்த்தாவாக தான் இருந்தார். முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ரீதர் வந்து படம் தயாரிக்கிறதுக்கு முன்பு அவர் கதைவசனகர்த்தாவாக இருக்கிறப்ப வீனஸ் பிக்சர்ஸ்னு ஆரம்பிக்கிறார். அமரதீபம் படம் தயாரிக்கிறதுக்கு முன்பு கையில் காசே இல்லையா. ஆனால் கதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நடிகர் திலகத்தில் வந்து சொல்கிறாராம், இது மாதிரி நான் ஒரு படம் தயாரிக்கணும்னு இது பண்ணுறேன், என்கிட்ட காசு இல்லை, ஆனால் ஒரு விளம்பரம் மட்டும் போட்டால் எனக்கு இவன்கிட்டேருந்து வாங்கிடுவேன், விநியோகஸ்தர்கிட்டேருந்து எனக்கு அட்வான்ஸ் வந்துடும், நான் படம் தயாரிச்சிடுவேன் அப்படின்னோடனே, உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னோடனே, யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டார். உடனே நடிகர் திலகம் நடிக்கும் அமரதீபம்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோடனே படம் ஏரியாலாம் விற்று போச்சான். படம் தயாரிச்சிட்டார். அதுக்கப்புறம் வீனஸ் பிக்சர்ஸ் நிறையா படம் எடுத்திருக்காங்க, நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. பெரிய ப்ரொடியூசராக இருந்தார் அவர். ஆனால் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான். ஒரு பைசா இல்லாமல் ஒரு தயாரிப்பாளரை உருவாக்கியிருக்காருன்னு சொல்ல வரேன். இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று தான். இப்போது ஸ்ரீதர் சார் சொன்னீங்க, சொன்னதாக கேட்குறோம். இப்போது இவர் உருவாக்கிறது தான் ஸ்ரீதர் சார். ஏன்னா அவருடைய முக்கியமான படங்களும் இவர் பண்ணது தான். ஒரு கட்டத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட போயிட்டார். அது இந்த கேம்ப் அந்த கேம்ப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது அவர் ஏதாவது தப்பாக நினைப்பார், அது ஏதாவது சொல்லுவாரா? இல்லை, அதை அவர் என்றைக்குமே தவறாக நினச்சது கிடையாது. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி நாகராஜன் அவருடைய கடைசியில் எதுவுமே தவறாக நினச்சது கிடையாது. இவர் அதை அண்ணன் படத்தை எடுக்கிறாரு, அண்ணன் படத்தை எடுக்க போகிறாருன்னு தான் சொல்லுவார். அவர் அதை எந்த விதமான தவறாகவும் இவர் நினச்சது கிடையாது. அவங்க நினச்சிருக்கலாம், நினைக்காம இருக்கலாம், அதெல்லாம் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் யாரையும் அவரை தவறாக சொன்னதாவோ இதுவாக கிடையாது. ஏன்னா அவரோட தம்பி சி.வி. ராஜேந்திரனையும் உருவாக்குனது இவர் தான். கடைசி வரைக்கும் சி.வி. ராஜேந்திரன் இவர் கூட தான் இருந்தார்.
பண்ணி எல்லாருக்கும் பண்ணார். அதெல்லாம் மறுக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரையுமே உருவாக்குறப்ப நீங்கள் மனோரமாவை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். குடும்ப உறவாக பழகினாங்கன்னு சொன்னதுக்கு மனோரமா ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தாய், அவங்க அம்மாவும் இவங்களும் தான். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு பிரச்சனை அதெல்லாம் இருந்தப்போ அவங்க அம்மா தான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. ஷூட்டிங்கெல்லாம் முன்னாடி அம்மா தான் வருவாங்களாம். அம்மா திடீர்னு மறைஞ்சப்போ யாருமே இல்லாத மாதிரி உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உலகத்தில் யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அண்ணா அவங்க இதில் வந்து அவங்களுடைய காரக்குடி அந்த மரபில் வந்து கோடி துணின்னு போத்துவாங்களாம். அவங்க அண்ணன் வந்து உடன் பிறந்தவர்கள் வந்து கோடி துணி அப்படின்னு போத்துவாங்களாம். கடைசியாக ஒரு வெள்ளை துணி ஏதோ போத்துவாங்களாம். அதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லாமல் போச்சு. என்ன எழுதவுடனே நேராக வந்து தோளில் தட்டி கொடுத்தாங்களாம். நீ ஏன் கொலைப்படுற, நான் தான் அண்ணன் இருக்கேன்ல உனக்கு, நீ ஏன் கொலைப்படுறேன்னு சொல்லிட்டு கோடி துணி நான் தான் அண்ணன், நான் உனக்காக போத்துறேன்னு சொல்லி கோடி துணி போற்றி மறுநாள் அந்த எடுக்கிற வரைக்கும் கூடவே இருந்து என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் இருந்துட்டு தான் போனாராம் நடிகர்களும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு குடும்ப ரீதியாக அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும், அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக பழகியிருந்தார் அப்படின்னு சொன்னேன். எந்த இதுலேயுமே ஒரு மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது கிடையாது. தனக்கு என்ன மனசில் தோணுது அவங்களுக்கு கூட நிற்கணும்னு நினச்சாரு, நிற்கிறார், அவ்வளோதான். அதை வந்து சரியாக பண்ணார். நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் கோவப்படுறப்ப நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை, இவருடைய தன்மானத்துக்கு இவருடைய சுயமரியாதைக்கு எங்கே இழுக்கு ஏற்பட்டாலும் அங்கே இருக்க மாட்டார். ஒரு கேள்வி, அதாவது இந்த நடிகர் சங்க பணத்தில் தவறு செய்துட்டீங்கன்ற ஒரு கேள்வி அங்கே எழுந்த உடனேயே இவரை நேரடியாக கூட குற்றம் சாட்டலை. அந்த பொருளாளராக இருந்தது இவங்க இருந்தது வி.கே. ராமசாமி, மேஜர் சுந்தரராஜன், இவர் தலைவராக இருக்கார். அதில் வந்து ஒரு பணம் இதில் சரியா இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் எழுப்பின உடனே இனிமேல் நடிகர் சங்கத்தில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு போனவர் தான். வைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ராதாரவி பதவி இருக்கிறப்ப கூட வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க போவே இல்லை. அந்த காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னா வைக்க மாட்டேன் தான். அதை ஒரு டயலாகாக கூட வச்சுருப்பார். மிருதங்க சக்கரவர்த்தியில் இவருடைய சங்கம் இவர் எதிர்த்து கேள்வி கேட்கும், நான் வளர்த்த சங்கம் என்னையே கேள்வி கேட்குதா அப்படின்னு. ஆமாம், காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூட வெளில வந்தது சின்ன ஒரு ஏதாவது பிரச்சனை அவருடைய தன்மானத்துக்கே. நீங்கள் ஆரம்பத்தில் திமுகலேருந்து வெளில வந்ததே என்னன்றீங்க? திமுகவில் இவர் உறுப்பினர் கிடையாது, ஆனாலும் திமுக அனுதாபியாக இருந்தார். திமுகவுடைய ஏன்னா அண்ணா கலைஞர்லாம் பழகினதுனால அவர் அனுதாபி, அண்ணா மேலே ரொம்ப பிரியமானவர் அவர், அதனால் அந்த அனுதாபியாக இருந்தார். திருப்பதி போயிட்டு வந்தோடனே திருப்பதி கணேசா கோவிந்தாலாம் இவரை பற்றி கிண்டல் பண்ணது பிறகு அது இதுக்கு மேலே நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி விலகினேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு பல ஆண்டுகள் வந்து எந்த அரசியலையுமே இல்லாமல் இருந்தார், அரசியலே இல்லாமல் இருந்தார். ஆனாலும் என்னுடைய பக்தி எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி வச்சுக்கிட்டு பட்டை போட்டு வச்சுட்டு வருவார். நீங்கள் அவர் விளம்பரம் கொடுத்ததே மதுரை இது பழனி சித்தநாதன் விபூதி ஸ்டோருக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு. அவர் விபூதி இன்றைக்கும் அவருடைய ஃபோட்டோ வச்சு விபூதி பூசின மாதிரி ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனாலும் அவர் வந்து எல்லாரையும் அந்த மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ பார்க்கறவர் கிடையாது, எல்லாரோடையும் பழகுவார். இப்போது எல்லாரோடையும் நட்பாக பழகியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமாவில் வந்து எம்ஜிஆரா சிவாஜினா இன்னும் காம்படிஷன் இருந்தால் நிறைய பேர் சிவாஜிக்கு ரசிகர்களாக இருக்காங்க. இன்னும் கூட வந்து எம்ஜிஆர் ரசிகர்களோட சிவாஜி ரசிகர்கள் அதிகமாக பார்க்க முடியுது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார், இவர் ஜெயிக்கலை அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை, அது தவறான ஒரு இதாக பார்க்குறேன் நான். எப்படின்னா நீங்கள் எம்ஜிஆருடைய வழி வேறு, இவரோட வழி வேறு. இவர் வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளவே இல்லை அரசியலில். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் முதல்லேருந்து அவருடைய வழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவில் இருந்தார்ல, திமுகலையும் இவர் வந்து ஒரு உறுப்பினராக கூட இல்லைன்னு தான் கடைசியில் சொன்னார். நான் திமுகவில் அஃபிஷியலாக உறுப்பினர் கிடையாது, ஆனாலும் திமுக கட்சிக்காக நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு. தெருவாக போய் நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அது மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுகவில் உறுப்பினராக இல்லை, எந்த போஸ்டிங்கும் எதிர்பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, அதற்கு பிறகு காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்டு வர்றாரு. காமராஜரை தலைவராக ஏற்றுக்கிட்ட பிறகும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கல. காமராஜர் மட்டும்தான், காங்கிரஸ் ஆட்சி இருக்கணும், காமராஜர் இருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் வந்தாரே தவிர 71 இவரை ஏதாவது தொகுதியில் போட்டியிடுன்னு காமராஜர் சொன்னதாகவும் இவர் மறுத்ததாகவும் கூட தகவல் உண்டு. நான் எந்த தொகுதியிலையும் அப்போல்லாம் போட்டிட்டு இருந்தால் இவர் எம்எல்ஏவோ ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம், எம்எல்ஏ ஆயிருக்கலாம், மினிஸ்டராக கூட ஆகியிருப்பார், ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். ஆனால் மறுத்திருக்கார். அதற்கு பிறகு கடைசியாக காங்கிரஸ் கட்சியில் 32 வருஷமாக இருந்தேன், 30 வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு. அப்போவுமே தனக்கு எந்த பதவியும் வேணும் அப்படின்னு கேட்டது கிடையாது. கிட்டத்தட்ட பல பேரை எம்எல்ஏ எம்பிக்கள் ஆக்கியிருக்காரு. இப்போ மறைந்த ஈவி.கே. இளங்கோவன் இவருடைய கோட்டாவில், சிவாஜி மன்ற கோட்டாவில் தான் முதல்ல எம்எல்ஏ ஆனவர். அதற்கு பிறகு மந்திரி வரைக்கும் ஆகியிருக்காரு. அது மாதிரி பல பேரை எம்எல்ஏக்களை ஆக்கி விட்ருக்காரு. ஆனால் தான் எம்எல்ஏ ஆகணும், தான் எம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. இந்திரா காந்தியோட வலியுறுத்தலில் ஒரு
2.5 வருடம் 3 வருட காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆக்கணும்னு சொல்லி மன்றத்தில் உள்ள நாங்கள் எங்களை மாதிரி ஆள் தான் வற்புறுத்தணுமே தவிர இவர் வேணும்லாம் கேட்கல. அப்படித்தான் இவருடைய சூழ்நிலைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவர் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பதவியை பெரிய பதவியாக வாங்கியிருக்கலாம், எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். அவர் பதவியை விரும்பவில்லை. ஒன்று. ஏனென்றால் காமராஜருக்கு ஒரு பொதுத்தொண்டு செய்கிறதுக்காக கட்சியை பயன்படுத்தினார். அவர் என்ன செய்யணும்னு நினச்சாருன்னா, காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு தேசியம் அந்த மாதிரி உள்ளதில் ஒரு ரொம்ப பிரியம். இந்திரா காந்தி மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தவர் இவர். நேரு, இந்திரா காந்தி அந்த குடும்பத்தின் மீது மிகவும் பாசம் கொண்டிருந்தவர். அந்த பாசத்தினால் அவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்துக்காக ஒரு பைசா வாங்கினது கிடையாது. இப்போல்லாம் நடிகைகள்லாம் போகிறாங்கன்னா எல்லாம் பிரச்சாரத்துக்கு. வாகனம் கூட இவர் சொந்த வாகனத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி போய் தங்குறதுக்கு கூட இவர் சொந்த இடத்த தான் இவர் தான் சொந்தமாக தங்கியிருக்கார். பிரச்சாரத்துக்கு போனால் கூட இவர் ஷூட்டிங்கை விட்டுட்டு இதை விட்டுட்டு போய் பிரச்சாரத்துக்கு போனால் கூட எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து அரசியலில் அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே வந்தோன்னா இது வரைக்கும் எதிர்பார்க்கல. அவர் சொல்லிக்கிட்டே வர கடைசியாக தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார். தனிக்கட்சியும் எதற்காக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி வந்து 98 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப ஜானகி அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு சிலர் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு காங்கிரஸ்க்கு ஆட்சி வரணும், நம்ம வரலாம், இப்போ எப்படி பாஜக பண்ணுறாங்களோ அது மாதிரி பேட்டர்னை பண்ணணும்னு காங்கிரஸில் உள்ள சிலர் வந்து இங்கு சொல்கிறாங்க. பண்ணணும், நம்ம கவிழ்த்துட்டு நம்ம காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரணும். அதற்கு சிலர் வந்து உதவுறதுக்கு சரியாக இருக்காங்க. ஏன்னா ஃபேக்ஷன் இருக்குது இதுலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து. அதை உபயோகப்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறப்ப இவர் சொல்கிறாரு, இப்போ ஆட்சி கவிழ்க்கக்கூடாது, எம்ஜிஆருடைய ஆட்சி அவருடைய மனைவி தலைமையில் இருக்குது, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அவங்கள ஆதரிக்கிறாங்க, நம்ம அவங்கள ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை, இது தொடரட்டும், அடுத்த தேர்தலில் என்னவோ அதை முடிவெடுத்துப்போம், நம்ம யாரோட கூட்டணி என்பதெல்லாம் வந்து அடுத்த தேர்தல் வரும்போது முடிவெடுத்து போன்றப்ப ஆட்சியை கலைக்கணுன்ற முடிவுக்கு அகில இந்திய தலைமை திரு ராஜீவ்காந்திகிட்ட சொல்லி ஏதோ பண்ண வைக்கிறாங்க. பண்ணுறப்ப தான் கோவிச்சுக்கிட்டு வெளில வர்றார். இல்லை, இது வந்து தவறு, நம்ம ஒரு ஆட்சியை கலைச்சிட்டோ, அதுவும் நேர்மையான முடிவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சொல்கிறது என்னென்னா, ஒரு நேர்மையாக அவர் நடந்துக்கணும்னு நினைக்கிறார். ஒரு எம்ஜிஆருடைய ஆட்சியை அவர் மறைகிறாரு, பெரும்பான்மையான எம்எல்ஏக்கு ஆதரிக்கிறாங்க, அது ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதனால் வெளில வர்றாரு. வெளில வந்தும் இவர் நினச்சிருந்தா அவர் நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கேட்கல. நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கல. ஜானகி அம்மையாரை முதலமைச்சராக்க வேண்டும், அவர் ஆட்சியை கலைத்து விட்டார்கள், இப்பொழுது அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அப்போ கூட திமுக கூட ஆஃபர் கொடுத்தாங்க, அந்த கூட்டணிக்கு வர சொல்லி சிவாஜி அவர்களை வந்து திமுக கூட வர சொன்னாங்க. ஆனாலும் நான் எதற்காக வெளில வந்தேன், ஜானகி அம்மையாரை கலைச்சிட்டிங்க அப்படின்னா ஜானகி அம்மையாருக்காகத்தான் நான் நிற்க முடியும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லி நின்னார். அந்த நேரத்தில் அவங்க கூட மாறி இருக்கலாம், ஆனால் அதுவும் மாறலை, அதே பாதையில் வர்றார். வந்து ஜானகி அம்மையாரை முதலமைச்சராக்கணும்னு சொல்கிறப்ப அதை மக்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் என்பதுக்கு தான் வாக்கு. நீங்கள் அன்றைக்கு ஜானகி அம்மையாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கேட்டார். அது நிராகரிக்கப்பட்டது, மக்களால் நிராகரிக்கப்பட்டது. இப்போ யார் நிராகரிக்கப்பட்டது, சிவாஜியா ஜானகியா? ஜானகி. அப்படின்னா ஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன். நீங்கள் எம்ஜிஆர் கையால் சாப்பிட்டேன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர்னால வாழ்ந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஆக எம்ஜிஆர் மனைவிக்கு ஓட்டு போடல, நீங்கள் மக்கள் ஓட்டு போடலையே. எம்ஜிஆரோட மனைவி முதலமைச்சராக வேண்டும், மீண்டும் வர வேண்டும்னு சொல்லி யாரும் ஓட்டு போடலையே, அவர் மேலே அனுதாபப்படலையே. ஆக அந்த அனுதாபம் அங்கே தோற்றுறது, ஏடிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் தோற்றுறது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். இவர் வந்து முதலமைச்சராகணும்னு சொல்லி வாக்கு கேட்கல, அதனால அவர் அந்த ஜானகியோட அணியோடு சேர்ந்து இந்த கட்சியும் தோற்றுறது. இவ்வளோதான் இதில் தியரி. இதில் எங்கே இவர் சிவாஜி தோற்றாரு, இதில் எங்கே தோற்றார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. இதுதான். அதனால் இது தோற்றார் என்று சொல்லுவதே வந்து அரசியல் தெரியாத ஞான சூனியங்கள் தான் நான் சொல்லுவேன். காங்கிரஸ் வந்து இவர் சரியாக பயன்படுத்திக்கவும் செய்யலை. அது கண்டிப்பாக அந்த வருத்தம் எங்களுக்கு உண்டு. காங்கிரஸ் வந்து இப்போ எப்படி அண்ணா ஒரு பக்கம், நீங்கள் இவர் வந்து அண்ணா, இந்த பக்கம் காமராஜர். அண்ணா வந்து ஏற்றத்தில் போயிட்டுருக்கார். ஏற்றத்தில்னா அவர் வந்து கலைஞர்களை, அதாவது திரைக்கலைஞர்களெல்லாம் எப்படி உபயோகப்படுத்த முடியும், உபயோகப்படுத்தினா நம்மளுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் திரை இதில் வந்தவர். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த வரைக்கும் திரைக்கலைஞர்களை அவ்வளோ ஊக்குவிக்கிறவர் கிடையாது. அவர் வந்து கூத்தாடிகள்னு சொல்கிறவர் அவர் அரசியலை பொறுத்த வரைக்கும். அதனால் சிவாஜி அவர்கள் வந்து அந்த புதிதில் அவரை பெருசாக அவர் ரெகக்னைஸ் பண்ணலை. காமராஜர் வந்து ஒருத்தர் வந்தார், ஒரு தொண்டர் யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சி தான் அவரை உபயோகப்படுத்தினார். ஆனால் அண்ணா வந்து எம்ஜிஆரை உபயோகப்படுத்திக்கிட்டார். ரெண்டும் நடந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்லேருந்து டிஎம்கேக்கு போகிறார். காங்கிரஸ் தான் அவர் பாரம்பரியம். இவர் டிஎம்கேலேருந்து இங்கே வராரு.
அது ஏற்றம் பெறுறப்ப அங்கே போய் அவர் சேர்ந்து அதோடு சேர்ந்து இவரும் ஏற்றம் பெறுறாரு. இங்கு சரிவில் வர்றப்ப இவரும் சேர்ந்து அதில் சரிவை சந்திக்கிறார். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள விஷயம். நீங்கள் அதே நேரத்தில் காமராஜர் வந்து இவரை அப்போவே உபயோகப்படுத்தி இருந்தால், ஒரு எப்படி அண்ணா வந்து எம்ஜிஆரை உபயோகப்படுத்தினாரோ அது மாதிரி இவரை முன்னிறுத்தி அப்போவே செஞ்சுருந்தா அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி பாதையில் போயிருக்கும். இப்போ எம்ஜிஆரை பற்றி யாரும் சொல்லியிருக்காரா? எம்ஜிஆருக்கு தனக்கு நட்பை பற்றி எப்போ ஷேர் பண்ணிக்கலாம்? நிறையா சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர், கலைஞர் உங்களை பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. எப்படி அவங்க அந்த சின்ன வயசுலேருந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் அவர்களும் இவரும் நாடக கம்பெனியில் ஒத்தவாட தியேட்டர்னு இருக்குது. அதில் இந்த இரவு நாடகம் நடிச்சுட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே நடந்தே வருவாங்களாம் அங்கேருந்து. ஏன்னா காசு இருக்காதான் அதிகம், 10 ரூபாயோ 5 ரூபாயோ தான் இருக்குமா 2 பேர்ட்டையும். அதனால் அண்ணனுக்கு வந்து ரொம்ப முடி இருக்கும், அதனால் வெளில தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு தலப்பா கட்டிப்பாரான் அவர். எம்ஜிஆர் வந்து ஒரு தலப்பா கட்டிப்பாரான். கட்டிட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க. நடந்து வந்துட்டு சிந்தாதிப்பேட்டையில் ஒரு பால் கடை இருக்குமா, அதில் ஏதோ காசு கொடுத்து பால் சாப்பிட்டுட்டு எல்லிஸ் ரோடில் ரூம் இருக்குமா, 2 பேரும் நடந்தே ரூமுக்கு போவாங்களாம். அப்படியெல்லாம் வந்திருக்கும். இந்த சம்பவத்தை பற்றிலாம் அவங்க ஒரு தடவை திரும்ப பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அமெரிக்கா சிகிச்சை இருந்தப்போ அப்போ ரொம்ப நேரம் சந்திச்சு அப்போ என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. இல்லைன்னா பழைய நினைவுகள்லாம் இல்லை, அது வந்து மட்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார். எப்படின்னா, அமெரிக்காவுக்கு சென்றிருந்தப்போ 2 பேரும் ரொம்ப அழுது உணர்ச்சியப்பட்டாங்க 2 பேரும் அப்படின்றதும். நீ வந்து சென்னை வந்த பிறகு ஒரு தேதி சொல்லி அந்த தேதியில் வந்து என்னை பாருன்னு சொன்னாராம். எம்ஜிஆர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாக சொன்னார். அது எதுன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் அதற்கு 2 நாட்கள் முன்பு அவர் மறைஞ்சிட்டார். அந்த டேட்டு டிசம்பர் 26 ஏதோ ஒன்று. ஏன்னா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், 24 மறைஞ்சிட்டார். 26 ஏதோ ஒரு தேதியில் சொல்லி வந்து பார்க்க சொன்னாராம். இவர் அதுக்குள்ளே மறைஞ்சிட்டார். மறைகிறப்ப அப்போ சொன்னாராம், அவன் அங்கே இருக்கிறப்பவே சொன்னாராம், எனக்கு ஜானகிக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அவளுக்கு நீ தான் தம்பி பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொன்னதாகும் அப்படின்லாம் அந்த இவர் எப்போவுமே அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன். குடும்ப ரீதியாக பழகிறப்ப அந்த அதில் பாண்டேஜ் ஆகிடுவார். அந்த பாண்டேஜ் தான் அரசியல்லையும் தொடர்ந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதனால் அந்த தோல்வியையும் ஏற்றுக்கிட்டார் அவர். இன்னொன்று சொன்னீங்கன்னா, அவர் வந்து தோற்போம்ங்கிறது ஏற்கனவே தெரியும். அவருக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கிறப்பவே தோற்போம்ன்றது தெரியும். நான் அதை எப்படி சொல்கிறேன், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டார். சுற்றுப்பயணத்துக்கு திருவையாறு போனப்போ எல்லா இடத்துலையும் எல்லோரும் தான் சொல்லுவாங்களே, எப்போவுமே எல்லோரும் ஜெயிப்போம் தான். ஐயா நீங்கள் நம்ம 1 லட்சம் ஓட்டில் ஜெயிப்போம், 2 லட்சம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்களா எல்லோரும். ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்ருக்காங்க பிரச்சாரத்தில். அந்த டீ கடைக்காரரை கூப்பிட்டு, ஏன்ப்பா இங்கே யாருப்பா ஜெயிப்பாங்கன்னு, ஐயா நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொன்னான். நீ தான்டா உண்மையை சொல்கிற, உண்மையை சொல்கிற ஒரு ஆள் இங்கே இருக்கிறதுல நீ தான் சொல்லிட்டு அப்போவே சொன்னாராம். இப்போ பிரச்சாரத்தின் போதே அது மாதிரி இங்கே வாக்களிக்க வர்றாரு, டக்கர் பாபா வித்யாலயாவுக்கு வாக்களிக்க வர்றாரு. இங்கே சென்னையில் போட்டியிட்ட அந்த கட்சி நபர்கள்லாம் வர்றாங்க. ஓட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப எல்லாத்தையும் கேட்குறாரு, என்ன எப்படி இருக்குது தொகுதியெல்லாம், என்ன நான் அங்கே இப்படி ஜெயிச்சிருவேன், இப்படி ஜெயிச்சிருவேன், அவரை ஜெயிச்சிருவேன், இவரை ஜெயிச்சிருவேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தனும் ஜெயிக்க மாட்டீங்க, போங்கடா வீட்டுக்கு போய் குடும்பத்தை பாருங்கள், வேலையை பாருங்கள் அப்படின்னு நான் இருந்தேன். இப்போ இதை வந்து நான் இருந்தேன். இப்போ இருந்துச்சுன்னா சோஷியல் மீடியாவில் உடனே இதை எடுத்து போட்டுருவாங்கன்னு வச்சிங்க, வீடியோ எடுத்து செல்ஃபோனில் எடுத்து ஏதாவது போட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ எதுவும் கிடையாது. நான் அப்போ நேரடியாக இருந்த சாட்சி. அவர் சொல்கிறார், ஒத்தனும் ஜெயிக்க மாட்டீங்க, போய் குடும்ப வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேறு எல்லாம் அப்படியே வெளிரி போய் போகிறாங்க எல்லாம். இது வந்து அவருக்கு தெரியும், இது வந்து இதாக இருக்கும். ஆனாலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு வந்துட்டார். அவர் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு வந்துட்டார். அதை கடைசியாக அந்த இதுக்கு பிறகு, தோல்விக்கு பிறகு மணியன் இதயம் பேசுகிறது மணியன் அவர்கள் தான் முதல்ல வேறு யாருக்கும் பேட்டியே கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் முதல்ல பேட்டிக்கு வர்றார் அவர் இதயம் பேசுகிறதுக்காக. அப்போ டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அப்போ அந்த ரெக்கார்டர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து தான் ஆன் பண்ணிவிட்டு பேட்டி கொடுப்பாங்க. பேட்டி எடுக்கிறப்ப நான் கூட இருக்கேன், கூப்பிட்டு வந்தேன், நான் கூட இருக்கேன். பேட்டி எடுக்கிறப்ப அவர் வந்து கேட்குறாரு, ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இதே கேள்வியே கேட்டார், எம்ஜிஆர் சிவாஜி கம்பேரிசன். இது வந்து எம்ஜிஆர் சிவாஜி கம்பேரிசன்றது திரையுலகிலையும் கோல வச்சுருந்துச்சு, அரசியல்லையும் 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்க, எங்கு சர்க்கிள் ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறாரு அவர். கேட்குறப்ப நான் சொன்னார், எவ்ரி டைம் மிஸ் த பஸ் மணியன் அப்படின்னாரு. கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமானாரு. அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன், அந்த நேரத்தில் பஸ் வராது, பஸ் வர்ற நேரத்தில் நான் வேறு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் நடந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இதை விட ஒரு பெரிய விளக்கம் வந்து யாரும் சொல்ல தேவையில்லை. இப்போ அவர் வந்து அந்த காலத்தில் பீம்சிங், ஸ்ரீதர் மாதிரி ஆட்களோடு நடிச்சிருந்தார். பிற்காலத்தில் அவர் வந்து பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்களெல்லாம்
2 பேரும் அவர் எப்படி கம்பேர் பண்ணார்? உங்களோட அது மாதிரி ஏதாவது பேசியிருக்காரு? இல்லை, எல்லாரோடையும் நான் வந்து அவங்களுடைய பேட்டி, அவங்க பார்த்தது, பேசினது, சில பேரோடலாம் பேசியிருக்கேன். நான் மனோபாலாவோடலாம் பேசியிருக்கேன். மனோபாலாவோடலாம் பேசினப்ப அவர்லாம் சொல்லுவார், மனோபாலா 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பண்ணுறப்ப அவர், டேய் நடிச்சு காட்டுறா கொஞ்சம் அப்படி. எனக்கு உதறி போச்சு எனக்கு உடம்பெல்லாம், இவருக்கு முன்னாடி நான் நடிச்சு காட்டுறதா அப்படின்னா அப்புறம் தான் யோசித்தேன். அதாவது அப்புறம் தான் யோசித்தேன். ஏன்னா அவர் பாணின்றது வேற. அவர் அதான் சொல்லுவாரான், டேய் நான் வந்து ஒரு திங்கிங்கில் இருப்பேன், என்னோட நடிப்புன்றது வேற, நீ ஒரு திங்கிங்கில் இருப்ப, இந்த ஜென்ரேஷன் மாறுது, நீ ஒரு திங்கிங்கில் இருப்ப, அந்த நடிப்பு நான் கொடுக்கணுமா வேண்டாமா, அதனால் நீ என்ன நினைக்கிறேன்றதை நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாராம். டைரக்டர்ஸ் டிலைட்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக சொல்கிறது இவரை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு நடித்து காட்ட சொல்லுவாராம். மனோபாலா அப்படி தான் சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே நிறையா பேரும் சொல்லியிருக்காங்க. கடைசி காலம் வரைக்குமே யார்கிட்டையும் பெரிய பகைமை பாராட்டினது கிடையாது. அப்போ ஒரு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து இதில் நடிச்சிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது நடிச்சிருக்காரா? இல்லை, அது வரைக்கும் நான் கேள்விப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி மிஸ் பண்ணிட்டேன். அவர் சொன்னது வந்து பெரியாரா நடிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. பெரியாரா நடிக்கலாம்னு நினச்சேன், அது நடிச்சிருக்கலாம், ஆனால் காமராஜராக நடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நடிக்க முடியாது என்னால் அப்படின்னாரு. ஏன்னா காமராஜர் ஹைட்டு அந்த மாதிரி உள்ளது எனக்கு தோற்றம் பொருந்தாது. அவரே முடிவு பண்ணிக்கிட்டார் பாருங்க. அவரே முடிவு பண்ணி காமராஜராக நடிக்கணுன்றது விருப்பம், ஆனால் அது முடியாது, ஆனால் பெரியாராக நடித்திருக்கலாம் அப்படின்னார். ஏன்னா என்னால் நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி, பெரியார் மாதிரி ஒரு ஏதோ ஒரு இது கூட ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்களாம், ஆனால் அது ஏதோ நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நடிச்சிருக்கலாம், அதுதான் என்னோட குறை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் ரசிகர் மன்ற சமூக நல பேரவை தலைவராக இருக்கீங்க. அப்போ வந்து சிவாஜி மேலே ஒரு இமேஜ் இருக்குது உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் சிறந்த ஜோடின்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி அவர் யார் தனக்கு சிறந்த ஜோடியாக நடிச்சிருக்காரு? என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட சிறந்த ஜோடி அப்படின்னு சொன்னால் பத்மினி தான் எனக்கு சிறந்த ஜோடின்றது தெரியும். அதாவது இப்போ கடைசியில் ஒரு இப்போ இது மாதிரி சரோஜா தேவி மாதிரியே ஒரு 30-40 வருஷம் கழித்து கூட தாய்க்கு ஒரு தாலாட்டில் நடித்தாங்க. அவங்க நடித்தாங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலி, அந்த எல்லா விதத்துக்கும் பொருத்தமான ஒரு ஜோடியாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை முதல் பட ஜோடியாக நான் பார்த்த படம் தில்லானா மோகனாம்பாலில் இருந்த ஜோடியாக இருந்ததுனால கூட என் மனது பதிஞ்சிருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறது சிறந்த ஜோடி சிவாஜி பத்மினி மாதிரின்னு நீங்கள் இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு காமெடி படத்தில் கூட ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, என்ன பெரிய சிவாஜி பத்மினியா நீங்கள் அப்படி சிவாஜி பத்மினி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. அது மாதிரி எனக்கு அதுதான் சிறந்த ஜோடியாக நான் நினைக்கிறது. அவர் எதுவும் ஃபீல் பண்ணிக்கார் அந்த மாதிரியா? இல்லை, அது மாதிரி சொன்னதில்லை. எல்லாரையும் பற்றி நல்லா சொல்லுவார். ஆனால் யாரையும் பற்றி தவறாக சொல்லி நான் பார்த்ததில்லை. அவர் பாடல் ஏதாவது கேட்பாரா? பயணங்களில் நீங்கள் பயணங்களையும் கூட போயிருப்பீங்க. ஆமாம், பயணங்களில் நிறையா பாடல்கள் இதுதான், பழைய பாடல்கள் தான் திருப்பி போயிட்டுருக்கோம். ஈவன் கடைசியாக அந்த வைரமுத்து பாடல்கள் கூட கேட்டுட்டு போவார். கேட்டுட்டு நல்லா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் நிறையா கேட்டுட்டு போவார். அதுக்கு முன்னாடி பழைய பாடல்கள் கேட்டுட்டு போவார். படங்கள் பார்த்ததுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் படம் தான் நிறையா பார்ப்பார். அவர் அப்போ இங்கே இதில் தங்கியிருந்தப்போவே காசு சேர்த்து வைப்பாராம். எதுக்குன்னா அந்த கேசினோ கைட்டியில் போய் இங்கிலீஷ் படம் வர்றதெல்லாம் போய் பார்க்கறதுக்காக காசு சேர்த்து வைப்பாராம். அப்போ சேர்த்து வச்சு இங்கிலீஷ் படம் தான் போய் பார்க்குறான். அங்கேயும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரப்பிள்ளைகள், இப்போ ஒரு விக்ரம் பிரபு எல்லாம் இருக்கார்ல, அவர்கிட்டலாம் சொல்லி அந்த படம் எடுத்துகிட்டு வா, அந்த படம் ஓய்வில் இருக்கிறப்பெல்லாம் கூட அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கேசட்டெல்லாம் இருக்கும்ல, எடுத்துகிட்டு வந்து அந்த இங்கிலீஷ் படங்கள் தான் ஃபுல்லாக பார்க்குறான். வீட்லேயும் நானும் பார்த்துருக்கேன். எங்கேயாவது போகிறப்ப பார்த்தா இங்கிலீஷ் படம் தான் ஓடும். ஏதாவது பழைய படங்கள் இங்கிலீஷ் படங்கள் போட்டு பார்த்துட்ருப்பார். கொரியன் மூவி, இங்கிலீஷ் மூவி இதெல்லாம் பார்த்துட்ருப்பார். அதுதான் சிவாஜி சார்னதும் உங்கள் மனசில் டக்குன்னு வர சாபம் என்ன சார்? என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னா, அவர் வந்து எல்லாவற்றையுமே அவர் உணர்ந்ததை எல்லாருக்கும் சொன்னார்னு சொல்லுவேன். நீங்கள் நேரம் தவறாமை, தொழில் பக்தி, வேலைக்கு போகிறது, அது ஷூட்டிங் போகிறத கூட வேலைக்கு போகிறதுன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னு நினப்பேன். நான் கூட என்ன பண்ணேன்னா, அவர் ருத்ராட்சம் போட்டிருந்தார். நான் அவரை பார்த்துட்டு நம்ம ரசிகர்கள் போடுவோம்ல எல்லாம், அதை நானும் ஒரு ருத்ராட்சம் போட்டேன். சரி ரைட் நம்மளும் போட்டுப்போன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன். ஒரு நாள் போகிறப்ப கேட்டார், என்ன ருத்ராட்சம் போட்டிருக்கா அப்படின்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். நான் போட்டிருக்கேன்னு நீயும் போட்டிருக்கியா அப்படின்னாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எத்தனை முகம் அப்படின்லாம் கேட்டார். இது எத்தனை முகம் ருத்ராட்சம்னு கேட்டார். எனக்கு முகமும் தெரியாது, உங்கள் முகம் தாங்க தெரியும், என்ன எனக்கு வேறு முகம் தெரியாது அப்படின்னு. அதற்கான விளக்கம் கொடுத்தார். 4 முகம்னா என்ன, 5 முகம்னா என்ன, 6 முகம்னா ருத்ராட்சம் என்ன, எதுக்காக போடணும், யார் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்தார். அதாவது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ஒரு நபராக. நீங்கள் ஒரு இதை வந்து ஏதோ ஒரு கண்மூடித்தனமாக பின்பற்றுறது, கண்மூடித்தனமாக அதெல்லாம் அவர் ரசிக்கலை. அவர் வந்து ஒரு இது அப்படின்னு சொன்னால் எல்லாம், நான் ஒரு சபரிமலை போகிறேன்னு சொல்லி ஒரு தடவை அடுத்த நாள் லீவு, நான் வரமாட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் நியூ இயர் அன்னைக்கு, அதாவது முதல் நாள் வந்து அலுவலகத்துக்கு வர்றதுன்றது ஒரு வழக்கம்.
எல்லாரையும் சந்திக்கணும் வருவார். அலுவலகத்துக்கு வந்து எல்லாரையும் சந்திக்கிறது, ஸ்வீட் கொடுப்பாரு, அது மாதிரிலாம் பண்ணுவார். ஒரு நியூ இயர் அன்னைக்கு நாள் வந்து நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். போயிட்டு நாளைக்கு நான் மாலை போட்டு நான் இது போகிறேன், அன்னைக்கு தான் இருமுடி கட்டி கிளம்புறேன், நியூ இயர் அன்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அப்படியா, நாளைக்கு இருக்க மாட்டியா நீ, நாங்கள் ஆஃபீஸ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வீட்டில் காலைல சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படின்னாரு. வந்துட்டு போ, எத்தனை மணிக்கு இருமுடி கட்டுறேன் எல்லாம் கேட்டார். கேட்டு எத்தனை மணிக்கு கட்டுறேன், போன உடனே காலைல 8:30 மணிக்கு போனேன். எந்த பாதை போகிற, பெரிய பாதை, சரி ரைட்டு எல்லாம் சொல்லிவிட்டு, இப்படி போகணும், இப்படி தடவை தானே போகிற, இப்படி போகணும் அப்படி போகணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லி ஒரு கேஷ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்க சொல்லி, உடனே சொல்லிவிட்டு 500 ரூபா கொடுத்தாருன்னு வச்சிங்களேன். கொடுத்து போயிட்டு வா, ஜாகிரதையாக போயிட்டு வா, அதாவது எல்லாவற்றிலும் ஒரு அக்கறை, குடும்ப உறுப்பினர் மாதிரி எல்லார் மேலேயும் ஒரு அக்கறை செலுத்தினார்ன்றதுக்கு சொல்கிறேன். நீங்கள் அங்கே சொன்னது எல்லாவற்றையும் சரி போயிட்டு வா அதோட சொல்கிறது கிடையாது. எப்படி போகணும், என்ன பண்ணணும், எல்லாவற்றிலும் அவர் ஒரு சீனியராக அதற்கான அட்வைஸை பண்ணார். அது ஏன்னா எல்லாவற்றிலும் அவர் அனுபவப்பட்டிருக்காரு. அந்த அனுபவத்தை நான் எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே இது கேப்பு, ஏஜ் கேப். ஆனாலும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு பையன், ஒரு உறவினர் எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி எங்கிட்டையும் பழகினதுனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா நடிகைகள் இவங்கள்ட்டையும் அது மாதிரி பழகியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு குடும்பம் மாதிரி பழகியிருக்காரு அப்படிங்கிறது தான். நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு முழுமையான மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவராக, நல்ல குடும்பத்தை செழிப்பாக வச்சுருந்து அழகாக கூட்டு குடும்பமாக கொண்டு போய், நல்லதொரு குடும்பமாக கொண்டு போய் வைத்துன்னு இருக்கார். திரைத்துறை தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய நேர்மையாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. தொழில் பக்தியில் இன்றைக்கி வரைக்கும் சினிமா அப்படின்னு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. மூன்றாவது சமூகத்துலேயும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கார். ஏதோ ஒன்று இருந்தோம், சம்பாதிச்சோம், நடித்தோன்னு இல்லாமல் சமூகத்துக்கும் நிறைய சேவைகளை செஞ்சுருக்கார். நாட்டில் 62 வார்லேருந்து 98 கார்கில் வார் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. அந்த அளவிற்கு சமூகத்திற்கும் சேவை செஞ்சுருக்கார். அப்படி எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இன்றைக்கு 24 ஆண்டுகள் ஆகியும் மறைந்து நாம் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் அவருடைய படம் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வீட்டில் போனீங்கன்னா ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு மூலையில் அவரோட படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தமிழ் உள்ளவரை, சினிமா என்ற சொல் அகராதியில் உள்ளவரை நடிகர் திலகத்தின் பெயர் நிலைத்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி சார். நன்றி.